நடத்திய பிளாக் குழுவினர்கள், கிராமத்து பொதுமக்கள் அனைவருக்குமே நன்றி கூறுகின்றேன். ஆனா அதே சமயத்தில் அண்ணே சில என்ன செய்யறாங்க, பொன்னார போத்துறாங்க. சில ஊர்ல என்ன செய்யறாங்க, தானம் மன்றம் சொல்லிட்டு துணிமணி கொடுக்குறாங்க, சோறாக்கி போடுறாங்கன்னு சொல்றாங்களே, அது நல்லவோ செஞ்சா ஒத்துக்குருவாங்க. ஒரு மாறிப்பட்ட ஆள் செஞ்சா இவன் எங்க களவாண்டாவனா இப்படி கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. ஆனா அதே சமயத்துல தானம் வேற, தர்மம்னா என்ன தெரியுமா? தர்மம்னா என்ன? நீங்க படித்தால் போதுமா? அந்த பண்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். எம்ஏ படித்திருந்தால் எம்ஏல பொலிட்டிக்கல்ல பாடமாக வருகிறது. தர்மம் என்றால் என்ன? இப்ப துணிமணி வழங்குறாங்க, சோறாக்கி போடுறாங்க, நல்லதொரு காரியம் செய்யறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொன்னா தானம் என்ன? நீங்களா பார்த்து செய்ய சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை செய்யும் போது தானே உணர்ந்து அவனே உணரணும், தானே முன்வந்து அவரே முன்வரணும், தானே உணர்ந்து தானே முன்வந்து நியாயமான காரியங்களை செய்வதுதான் தர்மம். அவர் செய்யறது வந்து நியாயமா இருக்கணும். தானே உணர்ந்து தானே முன்வந்து நியாயமான காரியங்களை செய்வதுதான் தர்மம். ஆகவே தர்மம் தலை காக்கும், தெய்வத்துக்காக இவ்விழாவை நடத்தி வரும் கிராமத்து பொதுமக்கள் அனைவருக்கும், பிளாக் குடும்பத்தினருக்கும் நன்றி, அன்பான வணக்கம். எங்களுக்கு ஒளிமொழி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்தாபனம் உங்கள் அன்பையும் ஆதரவு பெற்று விளங்கும் ராயல் கார்த்திக், ராயல் கார்த்திக் ஆடியோ, ராயல் கார்த்திக், ராயல் கார்த்திக். வணங்கிடவே ஏற்றி வந்தோம் விளக்கி சந்திரம் நமக்கு செய்தவனே. தேனே முன்னில் ராயல் கார்த்திக், உங்களுக்கு வணக்கம். சிரித்த முகத்தோடு இருக்கீங்களே, ஆனா உங்க அப்பா பெற்ற நேரம், உங்க அப்பா மறக்க முடியுமா? உங்க அப்பா நல்லா இருக்காரா?
உங்க அப்பா என் பொண்டாட்டிய ஒரு நாள் லவ் பண்ண வந்தாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் இடம் கொடுப்பேனா? அவர் சாவி இல்லாம வந்துட்டாரு. நீங்க வேக ஓடி போய் சாவியை பிடிச்சி கள்ள சாவி போட்டு திரியிருக்கீங்களே. ஓடா இவனை. ஆனா நல்ல பையன். ஏன்னா நாட்டுல பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரனா சரி, மானம் போச்சுன்னா எவ்வளவு பணம்னு பணம் என்ன செய்ய முடியுமா? மானம் போனால் எதுவுமே விலை இல்லை. ஆனா அதே சமயத்துல ஒரு மனிதனுடைய சொத்து என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய சொத்து என்ன? நாடகத்துக்கு போனோம், நாய் கூட தான் லவ் பண்ணுது, மனுஷனும் லவ் பண்றான். அது எதை எங்க பண்ணணுமோ அங்க பண்ணணும். ஆனா அதே சமயத்துல மனிதனுடைய சொத்து என்ன தெரியுமா? மரியாதை. அந்த மரியாதை தான் மனிதனுக்கு சொத்து. எவ்வளவு பணம் இருந்தா தானே யாரை மேல புதைக்கிறாங்க, யாரை கீழே புதைக்கிறாங்க. அந்த மரியாதை இருந்தால் பேரு புகழும் வெளிப்படும். மரியாதையே உங்க அப்பாவுக்கு. உங்க அப்பா கர்ணன் தானே, உங்க அப்பாவை கேட்டதாக சொல்லுங்க. அன்பு நெஞ்சங்களே, நன்றி, வணக்கம். ஆகவே எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளை பெருமை அடைய அப்பாவுக்கு மகிழ்ச்சி அடைவார்கள். குடும்பத்துக்கே சிறப்பு. கார்த்திக் ஆடியோஸ் அன்பு நெஞ்சங்களுக்கும் பணிபுரிகளுக்கும் ஆக குயிலே மணிக்குயிலே, மணிக்குயிலே வந்திருக்கீங்களா? உங்களுக்கு அன்பு வணக்கம். அனைவருக்கும் நன்றி, அன்பான வணக்கம். எங்களுக்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய உள்ளங்கள், கிராமத்து பொதுமக்கள், கல்லினை சேர்ந்த ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நன்றி கூறி வந்திருக்கும் பாச உள்ளங்களை வரவேற்று தாய்மார்களை அன்போடு பணிந்து வணங்கி நாடகத்தை சிறப்பிக்குமாறு இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு இங்கு ஆடியோ எடுக்க வந்துள்ள அன்பு உள்ளம் நமது தருகம்பன் ஏகாம்பரமுடைய மகன் முல்லை அவர்களுக்கும் நன்றி கூறி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பிக்க வந்துள்ள அந்த மானாமரை சேர்ந்த அன்பு தம்பி, பேர் என்ன, சிவா, மானாமரில் இருக்கும் ஆடியோஸ் மாஸ்டர், ஆடியோஸ் பேர் புகழ் பெற்று வரும் அன்புக்குரிய சிவா அவர்களுக்கும் எங்கள் அன்பான வணக்கம் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை எடுத்துக் கொண்டிருக்கும் ஆடியோஸ் மாஸ்டர் அவர்கள் எடுத்திருந்தாலும் இது வெளிநாட்டு வரை பார்க்கப்படும். அங்கே வெளிநாட்டில் வாழும் தமிழர்களையும் வணங்கி, வெளிநாட்டில் இருக்கும் ரசிக பொதுமக்களின் பாச உணர்வோடு வணங்கி, என்றும் சிறப்பாக இருக்க தமிழ் வளர்க என்று கூறி உங்கள் முன்னால் இருக்கும் அடிகே உங்கள் அன்பை பணிவோடு நாடி வந்துள்ள உங்கள் வீட்டு பிள்ளை கீரனூரை சேர்ந்த ஜே ஸ்ரீதரன். நான் தான் கோமாளி. வணக்கம், வணக்கம், வணக்கம். ஆகவே அன்பு நெஞ்சமே, என்ன எப்படி இருந்தாலும் சரி, எந்த முறையிலும் சரி, நல்லா பாடுங்க, நீங்க இருந்து பாடுங்க, நல்லா பாடுங்க, இருந்து பாடுங்க, நல்லா பாடுங்க.